வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு டே 19 எபிசோட் 20 அக்டோபர் 24 வெள்ளிக்கிழமை. என்ன நடந்தது பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்ட் சுபிக்ஷாவோட அந்த டீல் பிரச்சனை இருக்கு இல்லையா, 60-40 பிரச்சனை, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போகுது. அது என்னென்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து சுபிக்ஷா வியானாக்கு கொடுப்பாங்களா, பாரு கொடுப்பாங்களா, இல்லை விக்ரம்க்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் வந்து கண்டிப்பாக வந்து வியானாக்கு தான் கொடுப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் வேலைக்காரி மாதிரி ஊட்டி விட்டதுக்கு கிடைச்சதாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட. அண்ட் விக்ரம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் வேண்டாம், ஒன்று நீ வச்சுக்கோ, அப்படி இல்லைனா வந்து பாரு இல்லைனா வியானா, இவங்களுக்கு தான் வந்து போகணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளோட பாரு வந்து ரொம்ப அழுறாங்க. அழுதுட்டு பீக்கில் அழுதுட்டு அந்த கெட்ட வார்த்தை அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உடனே விக்ரம் வந்து வார்த்தையெல்லாம் விடாத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை விடாத அப்படிங்கிறது விக்ரம் நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் உன்னை வேற நான் ஹேண்டில் பண்ணுறேன், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்போ கூட திவாகரை வந்து அடிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. அண்ட் வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க, பாரு வந்து ரொம்ப அழுறா, வியானாக்கு இம்பார்ட்டண்ட்டாக பாரு, அப்படி இல்லைனா நீ முடிவு பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கம்ருதீன், வினோத் அண்ட் இவங்க இருக்காங்க இல்லையா திவாகர், இவங்க 3 பேருக்குள்ளே பிரச்சனை போகுது. அதாவது கம்ருதீனும் வினோத்தும் வந்து சேர்ந்து திவாகர் அடிக்கிறதான் அந்த பிரச்சனை. திவாகர் வந்து எவ்வளோ சமாளிக்கிறாங்க, ஆனாலும் முடியல. வினோத்தும் சரி கம்ருதீன் மாதிரியே கொஞ்சம் மாறிட்டுருக்காங்க. அண்ட் திவாகரை ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்க. இந்த திவாகர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே செம கோவம் வந்துடுது மற்றவங்களுக்கெல்லாம். அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னும்போது படிப்பை பற்றி பேசுகிறாங்க திவாகர். அதாவது அவங்க நிறைய படிச்சிருக்காங்களாம், அந்த அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் அர்த்தத்துலலாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நீ இந்த வார்த்தையை விடுவ, நேஷ்னல் டெலிவிஷன் மீடியாவில் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு கம்ருதீன் வந்து பொம்பளை பொறுக்கி இதெல்லாம் வந்து பேசுனாங்க திவாகரை. அது மட்டும் நேஷ்னல் டெலிவிஷனில் பேசலாமா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து மார்னிங் டான்ஸ் வந்து வருது. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அந்த சாங்க்கு வந்து எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணி வெயிலில் தான் எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. முன்னாடிலாம் வந்து பிக் பாஸ் வந்து பாட்டு போடுவாங்க, அப்போ எந்திரிச்சு வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடணும். ஆனால் இப்போ எல்லோரும் எந்திரிச்ச பிறகு தான் வந்து பாட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா வந்து மெயினாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட் ட்ரெஸ்ஸோடயே வராங்க. சரி, நைட் ட்ரெஸ்ஸோடு எந்திரிச்சு வந்து டான்ஸ் ஆடுறது தான் அப்படின்னு நினச்சா என்டையர் டேவுமே நைட் ட்ரெஸ்ஸோடயே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஒரு நல்லா அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறது, இந்த ஷோவில் வந்து அவங்க நல்லா ப்ளசன்டபுளாக காட்டிக்கிறது, அது எதுவுமே இருக்கிறது இல்லை. இதே முன்னாடி ஷோவில் பார்த்திங்கன்னா நல்லா மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க காலங்காத்தாலேயே. ஆனால் இப்போது இந்த சீசனில் வந்து எல்லாருமே தூங்கி வழிஞ்ச ஒரு முகத்தோடு தான் இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் எஃப்ஜேக்கும் பாருக்கும் வேற இடையில சண்டை வருது. அது என்னன்னா வந்து பாரு வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு வந்து அவங்க செய்யலை. முன்னாடி கியூசியில் நான் இருக்கும்போது நீங்கள் கேட்டிங்களா, அதை தான் நான் இப்போ செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. பட் இந்த ஷோ முடிஞ்சிச்சு, அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஆனால் ஏன் பாரு வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ சிறப்பாக பங்கேற்காத 2 பேரை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க. திவாகர் வந்து வினோத்தையும் கம்ருதினே சொல்கிறாங்க. அரோரா வந்து பார்வதி அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகரை சொல்கிறாங்க. கெமி வந்து பாரு அண்ட் கம்ருதினை சொல்கிறாங்க. கனி வந்து பாரு அண்ட் கம்ருதினை சொல்கிறாங்க. நிறைய வேர்ட்ஸை வந்து விடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் வியானா வந்து கம்ருதீன் அண்ட் கலை வந்து வினோத் அண்ட் பாருவை சொல்கிறாங்க. பாரு வந்து கனி, சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே அவங்கள சொல்கிறாங்க. அது கூட ஏன் 3 பேரை சொல்கிறேன் அப்படின்னா, பாரு வந்து கனியை சொல்லும்போது, கனியை நீங்கள் சொல்ல முடியாது, அடுத்த வாரம் தலை டாஸ்க்குக்கு அவங்க போகிறாங்க, அவங்க ஆல்ரெடி கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பாரு வந்து அடிக்கடி பிக் பாஸ் கிட்ட மொக்க வாங்குற மாதிரி இந்த தடவையும் வாங்கினாங்க. ஸோ சுபிக்ஷா அண்ட் எஃப்ஜே அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். கம்ருதீன் வந்து துஷார் அண்ட் கலையே சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து பாரு அண்ட் கம்ருதீனை சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கிடையில் வந்து வினோத் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த வினோத்தாக இருக்கட்டும், பாருவாக இருக்கட்டும், கம்ருதீனாக இருக்கட்டும், பெஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிற டைமும் சரி, ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிற டைமும் சரி ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதனா பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து விக்ரம் வந்து ஆதிரி அண்ட் பார்வதியை சொல்கிறாங்க. வினோத் வந்து திவாகர் அண்ட் கலையை சொல்கிறாங்க. ஆதிரை வந்து பார்வதி அண்ட் திவாகரை சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து பார்வதி அண்ட் ஆதிரையை சொல்கிறாங்க.
பாரு அண்ட் கம்ருதீன் தான் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விக்ரம் சொல்கிறாங்க நெகட்டிவிட்டி மட்டும் முக்கியம் இல்லை, க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவிட்டி ஒரு விஷயத்தை வச்சு தான் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபைனலி வந்து ஜெயிலுக்கு போக போகிற 2 பேர் வந்து கம்ருதீன் அண்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பிக் பாஸ். ஆனால் இப்போவே கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே கம்ருதீனும் சரி பாருவும் சரி, எஸ்பெஷலி பாரு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஐயோ இப்போவே பிக் பாஸ் இப்போவே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அண்ட் வந்து யூனிஃபார்மையும் மாட்டிகிட்டே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா திவாகரும் துஷாரும் கம்ருதீனுக்கு பின்னாடி நின்றுட்டு கம்ருதீனை வந்து பேசுவோம் யார் கோழை அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து கேட்டுட்ருக்காங்க. நல்ல வேலை நீ வந்து என் கூட ஜெயிலுக்கு வந்த, இதே கலை வந்திருந்தாலும் நான் டென்ஷன் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்லவும், கலை வந்தால் கடிச்சே கொதறி இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் வந்து கேட்குறாங்க. அண்ட் க்ரியேட்டிவிட்டியை தான் நம்ம கழுவி ஊற்றுறோமே, அப்புறம் எதுக்கு விக்ரம் வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரை இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அதாவது நம்ம எஃப்ஜே கிட்ட வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, என்னோட ஸ்ட்ராங்கும் நீ தான் வீக்னஸும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த வேர்டை கேட்டனோ நான் விலக ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறாங்க. எஃப்ஜே கிட்ட பேசுகிறதுக்கு சபரி வந்து தூது போயிருப்பாங்க போல இருக்குது முன்னாடி நாள். அதனால் நம்ம சபரியே திரும்ப வந்து கூப்பிட்டு இந்த சமாதானத்துக்காக வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஜே வந்து அதுக்கு உடன்படலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆதிரி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இவனுக்கு என்ன தான் வேணுமா, ஏன் தான் இப்படி என்ன அவாய்ட் பண்ணுறானா. இதில் வந்து என்னென்னா எஃப்ஜே சொல்கிறாங்க வெளியில் வந்து பேர் கெட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்ன உடனே, அப்போ உனக்கு தான் கெட்டு போகுமா எனக்கு இல்லையா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. எஃப்ஜே கொஞ்சம் உஷாராயிட்டாப்புல. அண்ட் டேஸ்லர் க்ளோ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வருது. டேஸ்லர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஆட் ஷோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு 1 by 1 வந்து ரேம்ப் வாக் வராங்க. அண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஒரு மாடல் வந்து எப்படி காட்டுவாங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அண்ட் மேக்கப் மார்ஃபியா அப்படிங்கிற கேங்கில் தான் வந்துட்டு அரோரா, எஃப்ஜே அண்ட் விக்ரம் இருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த ஷோ வந்து வின் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த துஷார், வியானா இவங்க வந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவங்க வந்து வின் பண்ணலை. மேபி இவங்க க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி விக்ரம் டீம் வந்து நிறைய பண்ணாங்களா தெரியல. பட் எனக்கு வந்து இவங்க வின் பண்ணியிருந்தால் ஃபேராக இருந்திருக்கும்ட்டு அந்த வாக், அந்த ஸ்டைல், அந்த மாடலிங் பண்ண அந்த ஒரு விதம் எல்லாமே வந்து பிடிச்சது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தெரியல, ஃபுல் எபிசோட் பார்த்தவங்கள தான் தெரியும் எதனால் வந்து ஜட்ஜ் வந்து இதை டிசைட் பண்ணாங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் வந்து விக்ரமை விட இந்த டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜட்ஜு தான் சரியில்லைங்க, ஃபேராக பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டேஸ்லர் எட்டனா வழங்கும் சம் கிஃப்ட் வவுச்சர் அதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி விக்ரம், எஃப்ஜே, அரோரா அண்ட் வினோத் இவங்க வந்து வாங்குறாங்க. வினோத் வந்து ரெட்ரோ காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ரெட்ரோக்கான ஹேர் ஸ்டைலெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஆதிரையோட ட்ரெஸ் கூட பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களோட மேக்கப்பும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நாமளும் வின்னர்ஸை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வாரம் முழுக்க சிறப்பாக செஞ்சவங்க, சிறப்பாக விளையாண்டவங்க, பங்கேற்றவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெளியில் வச்சாங்கன்னு யோசிக்கும்போது பாரு அண்ட் கம்ருதீன் அங்கே தான் இருக்காங்க, ஒரு வேளை அதனால தான் வச்சாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் 2 பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னும் போது கனி வந்து விக்ரம் அண்ட் பிரவீனை சொல்கிறாங்க. திவாகர் வந்து துஷார் அண்ட் கேமியை சொல்கிறாங்க. அரோரா வந்து விக்ரம் அண்ட் பிரவீன். வியானா வந்து விக்ரம் அண்ட் கேமியை சொல்கிறாங்க. சுபிக்ஷா வந்து பிரவீன் அண்ட் விக்ரமை சொல்லும்போது ஜெயிலுக்குள்ளே பாரு சொல்கிறாங்க யார்கிட்டனா நம்ம கம்ருதீன் கிட்ட. திவாகர் வந்து சொல்கிறாங்க சுபிக்ஷா திரிஷா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஓவராக இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆதிரி வந்து விக்ரம் அண்ட் பிரவீன், வினோத் வந்து பிரவீன் அண்ட் விக்ரம், எஃப்ஜே வந்து விக்ரம் அண்ட் பிரவீன், துஷார் வந்து பிரவீன் அண்ட் விக்ரம், ரம்யா வந்து கம்ருதீன் அண்ட் பாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இது ப்ராங்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமி அண்ட் பிரவீன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் விக்ரம் வந்து பிரவீன் அண்ட் கெமி, பிரவீன் வந்து கெமி அண்ட் விக்ரம், கெமி வந்து விக்ரம் அண்ட் பிரவீன், கம்ருதீன் வந்து பிரவீன் அண்ட் விக்ரம் அண்ட் பாரு வந்து நான் வியானாவை சொல்கிறேன் அண்ட் பிரவீனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறுதியாக பார்த்திங்கன்னா பிரவீன் அண்ட் இவங்க 2 பேர் தான் வந்து டாப்பர் ஆகுறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் கனி கூட சேர்ந்து இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, உண்மையாகவே பிரவீனும் விக்ரமும் சூப்பராக விளையாண்டாங்க இந்த ஜூஸ் டாஸ்கில், அதில் டவுட்டே கிடையாதுங்க.
இதுதான் இன்னைக்கு நடந்தது. நான் உங்கள நாளைக்கு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி எபிசோட்ல சூப்பரா, கூலா வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பாய்.